ஏன்டா ரஃபி இந்த மாதிரி செஞ்சா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? மச்சான் பசிக்காத பதட்டமா இருக்கா? இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்ப, அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி போனமே கண்ணுக்கு தெரியாது. ரெண்டு பேரும் வீட்ல சின்சியரா லவ் பண்றோம், ரெண்டு பேரும் வீட்ல சின்சியரா லவ் பண்றோம், ரெண்டு பேரும் வீட்ல சின்சியரா லவ் பண்றோம், ரெண்டு பேரும் வீட்ல சின்சியரா லவ் பண்றோம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. என்ன நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றோம், சரியா? நலம் தெரியாமா? வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உப்பிக்காதா அப்படியே அழகா சொல்லுவாரு. வீட்டுல ஒத்துக்க பேசுறேன்னா இப்படி பேசுனேன். மூக்கல் கை வச்சுக்க, அப்புறம் திருப்பி வராது. கை வச்சு லைட்டா அழுகுறது சொல்றேன். ஓகேடா, நீ அப்படியே பேசுறா, பேசுவோம். அந்த தூரம் கரெக்டா பேசுவோம். விடுங்க. ஏற்கனவே கைய வச்சா நிழலுக்கு கையெடு பேசு. என்ன பாத்து ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றோம் சொன்ன கண்ணு முடிக்க, அப்படி கண்ணு முடிட்டாரு. டேய் உட்கார்றா, கண்ணு முடிக்க வேணாம், உட்காரண்டா. அப்படியே ரைட்டா ஆக்ஷன். எதுக்கு அந்த மாதிரி செஞ்சா? உங்க அம்மாட்ட எவன்டா பதில் சொல்லிட்டு செத்து போயிட்டா? ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றோம். சீரியஸா விடு. வண்ட சிரிக்காத, பல்லு தெரியுது பாருங்க. சிரிச்சுட்டே வரா பாருங்க.